Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகா லைஃப் அனிமி சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் அத பார்க்கல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லங்க. முழுசா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் எனக்காக ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமி பார்க்கணும் தோணுதோ அப்போ சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே யூஜி இங்க இருக்கக்கூடிய டோர் ஓபன் பண்ணிட்டு இது என்னடா வழின்னு பார்த்தா ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப இருட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உல்ஃபோ ஸ்லைம் பயந்துகிட்டு இருக்க இவன் கூட ஸ்லைம் மட்டும் வரும்னு சொல்லிட்டு ஸ்லைம் மட்டும் உள்ள கூட்டிட்டு போறான். ஏன்னா இதுங்களால ஈஸியா மறைஞ்சிக்க முடியும், எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அதனால நான் ஸ்லைம் கூட்டிட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் திரும்ப சேஃபான இடத்துக்கு போங்க, இங்க இருக்கிறது நல்லது இல்லன்ற மாதிரி சொல்லவும் இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பி போக இவன் ஸ்லைம்ஸ் வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையும் ஒன்னொன்னா போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா இப்ப இவன் இருக்கக்கூடிய இந்த சுரங்க பார்த்தா எங்கெங்கே இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. ஏன் இந்த வழியில போகும்போது ஸ்லைம்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்குதுங்க. அதனால என்னடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா இது ஏதோ பவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அதனால இதை பார்த்து இதோட அவுட்புட் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா இந்த இடத்துல இவனுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. என்னன்னா இவன் நிறைய இடத்துல அழிச்சுட்டு இருந்த அந்த பவர் கிறிஸ்டல் அப்புறம் அந்த கிறிஸ்டல் பால்ல இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கதான் உருவாக்கிட்டு இருக்கானுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இன்குபேட்டர்ல கோழி குஞ்சு வச்சு பொறுக்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாற்று இருக்கக்கூடிய கிறிஸ்டல் இங்க வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யாரா நீங்க எங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வேக வேகமா ஓடி வர சத்தம் கேக்குது. அதனால இவனும் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து இவனுக்கு யாருக்கு ஒர்க் பண்றானுங்கறத பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்தா இவன் ஆல்ரெடி ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக போகும்போது வாயில விஷத்தை வச்சுட்டு செத்து போயிட்டான் இல்லையா, அவன மாதிரி ஏதோ இங்க வந்திருக்க ரெண்டு பேருமே ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிஷின் வேற சரி ஒர்க் ஆகலையாட்டுக்கு. அதனால இதை பார்த்துட்டு டேய் இது ஒர்க் ஆகலடா, சீக்கிரம் ஓட நம்ம தலைவிட்ட போய் சொல்லணும், வேகமா ஓடன்னு வந்தவனுக்கு அடுத்த செகண்ட் இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா இவனுக்கு ஏன் வந்தானுங்க ஏன் போனானுங்கன்னு சுத்தமா தெரியல. அதனால எதுக்கு நம்ம பின்னாடி போயிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணி போலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே இவனுடைய ஸ்லைம்ஸ் எல்லாம் யூஜி நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் ரெஸ்ட் எடுப்பாரு மின்னி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்ததும் ஒரு தடவையாச்சும் நானே களத்துல இறங்கி சண்டை போடலாம்னு நினைச்சேன். அதை கூட நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி குறுக்க வந்துட்டீங்களே, சரி ஓகே இது கூட நல்லதுதான். நீங்க இதுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருங்க, நான் மேல இருந்து வந்து இது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்றத பாக்குறேன்னு இதுங்க யார் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்ல போட்டுட்டு உல்ஃபு கூட நடந்துகிட்டே இதுங்க எங்கெல்லாம் போகுதுன்றத ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். ஏன் தனித்தனியா பிரிஞ்சு போன ஸ்லைம்ஸ்ல இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வழியில போறத பாத்துருச்சுங்க. ஆனா என்ன கதவை சாத்திட்டு போயிட்டானுங்க. இருந்தாலும் ஸ்லைம்ஸ் கவலைப்படாதப்பா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய குட்டி சந்தில கூட அசால்ட்டா பூந்து உள்ள போதுங்க. ஆனா இதுல பூந்து போனதுக்கு இன்னொரு டோருக்குள்ள பூந்து போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலால உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன கேப் கூட கிடையாது. அதனால இதுல எப்படிப்பா போறது யூஜி, உன்னுடைய மேஜிக் ஸ்பெல் ஏதாவது யூஸ் பண்றேன்ற மாதிரி கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அங்க ஏதாவது லிவர் இருக்குதுன்ற மாதிரி கேட்கவும் ஆமாப்பா இங்க ஒரு லிவர் இருக்குது ஆனா என்ன ரெண்டா இருக்குதுன்ற மாதிரி சொல்லும் போதுதான் இவனுக்கு அவனுக்கு ஏன் ரெண்டு பேரா வந்தானுங்கன்றது புரிய வருது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லிவர்ஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஆபரேட் பண்ணா மட்டும் தான் கதவு திறக்கும். அதனால இங்க பாருங்கப்பா நீங்க அதே மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் இதுங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு கதவு திறந்துட்டு உள்ள போக இன்னொரு பக்கம் உல்ஃபோ என்னப்பா நம்ம ஆல்ரெடி ஒரு கிராமத்துக்கு போனோம் இல்லையா, அந்த கிராமத்துக்கு திரும்ப போற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடத்த பாரு லைட்டா கொஞ்சம் அங்கங்க புகை மூட்டமா தெரியலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஸ்லைம்ஸும் எப்பா யூஜி எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துக்கே வந்துட்டோம்பா, இங்க பார்த்தா ஒரு சின்ன ஏரி மட்டும் தான் இருக்கு, இதுல ஏறினா இன்னொரு இடத்துக்கு போட மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க சீக்கிரமா மேலே ஏறிப்போங்க, நானும் இங்க வர வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கடா வந்திருக்கான்னு பார்த்தா உல்ஃப் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவன் சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு வந்தான் இல்லையா, அதே கிராமத்துக்கு தான் இப்ப வந்திருக்கான். ஏன் ஸ்லைம்ஸுமே அதே கிராமத்துக்குள்ளதான் வந்திருக்குதுங்க. ஆனா இப்ப இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் காணோம். ஏன்னா இவங்க வரும்போது சந்தோஷமா ஈன்னு சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல ஊர் பயிலையும் காணும் இல்லையா, அதனால என்னப்பா அது இந்த கிராமமே கொஞ்சம் வீடா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூஜி மட்டும் இங்க பாருங்க நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பயலோடும் நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த மீட்டிங்ல இருக்கவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது யாரு கிட்டனா அந்த ஊருடைய தலைவர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த பைபிள் கிட்ட தான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால இவனுக்கு சொல்றத கேட்ட உடனே இவன் காண்டாயிட்டு என்னடா சொல்றீங்க அந்த மேஜிக் இன்ஃப்ளூயன்சர் வீணா போயிடுச்சா, ஐயோ இது மட்டும் நம்ம தலைவருக்கு தெரிஞ்சது நம்ம கதை அவ்வளவுதான், இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த இடத்துல எரிக்கல் விழுந்த மாதிரி இருக்குதுன்றதுனால கண்டிப்பா அது மூலியமா ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும், அதனால அவன் சொல்லி நம்ம தலைவர்கிட்ட தப்பிச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த சிட்டியை சுத்தி நம்ம கர்ஸ்ட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம், அந்த கிறிஸ்டல்ஸ் எவனோ மேனுவலா தான் அழிச்சிருக்கான். அதனால நம்ம ப்ளூ மூன் சால்வேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இடத்துக்கு அனுப்பி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவும் யூஜிக்கு இவனுங்க ப்ளூ மூன் சால்வேஷன் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஏன்னா ப்ளூ மூன் வரும்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு அழிவு ஏற்படும்ன்றது அந்த சிட்டில இருந்து இவங்க கத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அந்த ப்ளூ மூன் சால்வேஷன் சொல்லிட்டு இவனுக்கு ஒரு குரூப்பா சுத்துறானுங்க இல்லையா, அதனாலதான் இவனுக்கு என்னடா பிளான் வச்சிருக்கானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியில ஒரு இடத்துல வர வச்சுக்கிட்டு இங்க பாருங்க மை டியர் ஃபாலோவர்ஸ் இங்க யாரோ ஒருத்தவங்க நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப நாளைக்கு நம்ம இங்க இருக்க முடியாதுன்றதுனால இப்போதைக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறோம், அது கூடவே சேர்த்து இந்த கிராமத்தையும் மொத்தமா நம்ம அழிக்க போறோம். இப்படி ஒரு கிராமம் இருந்ததுக்குன்னு எந்த ஒரு அடையாளமே இருக்கவே போறது கிடையாது. அதனால சீக்கிரமா அந்த சிட்டி கிட்ட போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட் பால்ஸையும்
எடுத்துட்டு வந்துருங்க. சப்போஸ் நீங்க வர வழியில யாராச்சும் உங்களை தடுக்கிறாங்க இல்ல உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களை ஈவ இறக்க இல்லாம கொன்னுடுங்க. ஏன்னா நீங்க எதை பண்ணாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக எப்பயுமே உங்க கூட ப்ளூ மூன் இருக்குன்ற மாதிரி கத்தவும் இவனுங்களும் ஆமாமா ப்ளூ மூன் இங்க கூட இருக்குன்ற மாதிரி கத்திட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு அந்த கிறிஸ்டல் பால்ஸ் எடுக்கிறதுக்காக போறானுங்க. ஆனா அந்த பக்கம் இருந்த எல்லா கிறிஸ்டல் பால்ஸையும் தான் நம்ம யூஜி அழிச்சிட்டானே, அப்புறம் எதை எடுக்க போறான்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனாலதான் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த விஷயத்துல இப்ப யூஜி தெரிஞ்சுக்கிட்டதும் சரி ஓகே ஸ்லைம்ஸ் நீங்க எல்லாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மொத்தம் 12 பேர் சரியான டைம் வந்து அவங்களை போட்டு தள்ளுன்ற மாதிரி ஒவ்வொருத்தவனையும் ஸ்லைம்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இப்ப போட்டு தள்ளுறதுக்காக ஃபாலோ பண்ண சொல்ல, அதுக்கு பல அவங்களை பிடிச்சி ஏதாவது உண்மையை கறக்க முடியுமான்றதுக்காக தான் ஃபாலோ பண்ண சொல்றான். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் நாங்க உங்களுக்கு ஹிண்ட் தரன்ற மாதிரி இந்த வில்லேஜ் சேர்ந்த ஒரு 5 பேர் மட்டும் தனியா ஒரு ரூம்ல நின்னுக்கிட்டு எப்பா நம்ம இவங்களுக்கு தெரியாம நிறைய செல்வம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறது, இவங்க வேற ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்ற மாதிரி பேசவும் இவங்களுக்கு தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மட்டும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த குரூப் பத்தின எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட தான் இருக்குது, அதனால இந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு தனி வண்டி தருவாங்க, அதுல எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போயிடலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல ஸ்லைம் மூலியமா இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய யூஜியும் கேட்டுட்டான். அதனால சரி ஓகேப்பா அவனுக்கு சொன்ன மாதிரி உள்ள இருக்க இடத்துல செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் இந்த ஸ்லைம்ஸ் உள்ள வந்து பார்த்தா எக்கச்சக்கமான டீடைல்ஸ் புக்ல இருக்குது. அதாவது இந்த குரூப்ல இருக்கானுங்க இல்லையா இவனுங்க பத்தின எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இருக்கக்கூடிய புக் தான். அதனால இதை பார்த்த உடனே என்னப்பா ஏதாச்சும் ஒன்னு எடுத்துட்டு வரட்டுமான்ற மாதிரி கேட்க, இல்ல அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்க, ஏன் முடிஞ்சா ஷெல்ஃபியுமே எடுத்துட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லவும் இது இவ்வளவு சரி ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி செஞ்சிருன்னு சொல்லிட்டு எல்லா புக்கையுமே அள்ளி வாயில போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் தனித்தனியா போன 2 பேர்ல ஒருத்தன் அந்த பால் சரியா ஒர்க் ஆகல, அது யாரோ அழிச்சிட்டாங்கன்றத பார்த்துட்டு திரும்ப சிட்டிக்கு வந்து இதெல்லாம் சொல்றான்னு வந்துட்டு இருக்கான். ஆனா இதை பார்த்துட்டு நம்ம யூஜி சும்மா இருப்பானா, டக்குனு அவங்களை பிடிங்க அவங்களை பிடிச்சி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவனுடைய மேஜிக்கல் நெட்டை வச்சு பிடிக்கவும் இவனுக்கு என்ன நினைச்சானு தெரியல, ஐயோ நம்ம எவனோ ஒருத்தன் பிடிச்சி நம்மகிட்ட இருக்கக்கூடிய உண்மையில கறக்க பாக்குறான், டக்குனு நம்ம செய்ய வேண்டியது செய்வோன்னு ப்ளூ மூன் வாழ்கன்னு வாயில வச்சு இந்த விஷத்தை கடிச்சிட்டு 2 பேருமே சூசைட் பண்ணிட்டானுங்க. இதுல எதையும் பார்க்கும்போது நம்ம யூஜி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இவனுங்களை பிடிக்கலான்னு தான் ட்ரை பண்றான், ஆனா எல்லாருமே வேணே இறந்து போறானுங்க இல்லையா, அதனாலதான் ஏன்டா இப்படி என்ன கொலைகாரனா மாத்திரீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மத்த இடத்துல இருக்கவனுங்களை ஸ்லிம்ஸ் பிடிக்கும் போது இதே மாதிரியே தான் விஷத்தை கடிச்சிட்டு இறந்து போயிடறான்லாட்டுக்கு. அதனால அதையும் பார்த்து என்னடா இப்படிதான் நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்லிம்ஸ் புக்ல சாப்பிட்டுட்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு டோர் இருக்கு, அதுக்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதை கேட்டதும் ஒரு நிமிஷம் இரு, நீங்க இருக்கிற இடத்துல மொத்தம் 5 விளக்கு இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, அது மட்டும் இல்லாம வெளியில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 பேர் நின்னுகிட்டு நம்மளுடைய செல்வம் பேசிட்டு இருந்தானுங்க. அதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கதை இவனுக்கு ஈஸியா திறக்கிற மாதிரி வச்சிருக்க மாட்டானுங்களே, ஏதாச்சும் ஒரு டிராப் இருக்குமேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல மொத்தமா ஒரு 5 விளக்கு இருக்கும். அதை பார்த்ததும் ஓகே ஸ்லைம்ஸ் இப்போ நான் உன்னை பண்ண போற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு இவன் தன்னோட விண்ட் மேஜிக் மூலமா கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய விளக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட இப்போ இந்த டோர் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாம டோரை திறந்த உடனே உள்ள எக்கச்சக்கமான புதையல் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன எப்பா அதிகமே தீட்டு வந்துருக்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு தயிர் சாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டுல இருக்கக்கூடிய தயிரை கூட விடாம வலிச்சு நக்கிற மாதிரி ஒரு சில்லற காயினை கூட விடாம அள்ளி எல்லாத்தையும் வாயில போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா இப்பன்னு பார்த்து இந்த இடத்தை நோக்கி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தது எப்பா ஒருத்தன் வர மாட்டற மாதிரி சொல்ல இதுக்கு எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஒளிஞ்சுக்கிச்சுங்க. ஆனா வந்தவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இவங்களுடைய சீக்ரெட் டீடைல்ஸும் இல்ல, இவங்களுடைய ட்ரெஷரும் இந்த இடத்துல இல்ல. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆனவன் ஓடி போயிட்டு தன்னோட தலைவன்ட்ட சொல்லவும் இவன் என்னடா சொல்ற யாரா எடுத்துட்டு போயிட்டாங்களா, இதனால நம்பவே முடியல, எதுக்கு நம்ம கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு பையன் கூட உயிரோட இல்லன்ற மாதிரி காட்டிட்டு இருக்குது. அதனால இதை பார்த்துட்டு இந்த இடத்தோட தலைவர் இருக்கா இல்லையா அவன் பதறி போயிட்டு ஐயோ போச்சு போச்சு நம்மள மட்டும் இந்த இடத்துல கொண்டுட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிளிம்சன் ஃபயர்ன்றது வெளியில வந்து இந்த இடத்தை மொத்தமா அழிச்சிரும், அதனால நம்ம நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை யூஜி கேட்டுட்டு நல்ல வேலை இவனுங்க நான் பிடிக்காம போனேன், இல்லனா இந்த இடத்துல இவனுங்க செத்து போய் மொத்தத்தையும் வெளியில கொண்டு வந்திருப்பானுங்க, அதனால இவனுங்களை மட்டும் எப்படியாச்சும் உயிரோட வச்சுக்கணும்ன்றதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குரூப்போட தலைவர் என்ன நினைச்சான்னு தெரியல, இங்க பாருங்க ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட இப்ப ட்ரெஷரும் இல்ல, அவங்கள மிரட்டுறதுக்காக வச்சிருந்தா அந்த பதிவுகளும் இல்ல, அதனால நம்ம இங்க இருந்து வெறுங்கையை மட்டும் வீசிட்டு வெளியில போனோம், நம்ம தலைவர் கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளிடுவாரு, அதனால இப்ப நமக்கு வேற வழி இல்ல, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுக்கவும் இவங்க எல்லாருமே சரி ஓகே நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்றது புரிஞ்சிருச்சுன்னு டக்குனு கத்தி எடுத்துக்கிட்டு வளைச்சு சூசைட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி அடி போட்டுடுச்சு. ஏன்னா இவங்க செத்துட்டா உள்ள இருக்கக்கூடிய கிரிம்சன் ஃபயர்ன்றது வெளியில வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால இவங்க பார்த்துட்டு என்னடா இவனுங்க பொசுக்குன்னு தற்கொலை பண்ணிட்டானுங்க, இப்போ என்ன பண்றது ஸ்லைம்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்துருங்கன்ற மாதிரி சொல்லவும் இதுங்களும் டக்கு டக்குன்னு வெளியில வந்துருச்சு. ஆனா உடனே இந்த இடத்தை விட்டு எட்ட போக முடியாது இல்லையா, அதனால யூஜி இதுங்களுக்கு ஒரு பேரியரை போட்டு ஒரு சின்ன பிளாஸ்டர் யூஸ் பண்ணவும் இது கரெக்டா இந்த வில்லேஜை விட்டு எட்ட போயிடுச்சுங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரிம்சன் ஃபயர் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த ஃபயர் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா சுத்து வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது. அதனால இப்ப நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்ற மாதிரி யோசிக்கும் போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷீல்டு பவர் ஞாபகம் வந்திருக்கும். அந்த பவர்ல ஞாபகம் வந்தோடனே சரி ஓகே அதை போட்டு இதை மொத்தமா லாக் பண்ணலான்னு ஒரு 3 பேரியர் ஷீல்ட போட்டு இந்த கிராமத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு வெளியில வராத அளவுக்கு தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா உள்ள இருந்து வரக்கூடிய அந்த நெருப்புடைய பவர்ன்றது அபரிவிதமான ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பவரா இருக்குது. ஏன் இவன் என்னதான் தன்னுடைய முழு பவரை காட்டி இதை லாக் பண்ணலான்னு பார்த்தாலும் சுத்தமா லாக் பண்ணவே முடியல, இவனுடைய எம்பில குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னடா அது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது, என்னுடைய பேரியர் கூட தாங்க மாட்டேங்குது. சரி ஓகே என்கிட்ட ஏதாச்சும் ஸ்ட்ராங்கஸ்டான பேரியர் இருந்துச்சு அதான் போடணும், இல்ல நான் வேற ஏதாச்சும் கேஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் ஒரு நிமிஷம் நம்மளால தான் பவர்ல கேஸ்ட் பண்ண முடியுமே, நம்ம எதுக்கு இன்னொரு பேரியருக்காக அலையணும், நம்மளே ஒரு சூப்பரான ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுவோன்னு இவன் குளிர்ல நடுங்க கூடாதுன்றதுக்காக ஒரு ஐசோலேஷன் பேரியர் உருவாக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரியரை மத்த 3 பேரியர்ஸ் கூட கம்பைன் பண்ணி உருவாக்கவும் இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு லாக் பண்ணுது. ஆனா என்ன
என்ன இதுவே பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஸ்லைம்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஐயோ யூஜி அது வெடிச்சிட மாட்டுக்கு ஒழுங்கா விட்டுட்டு பேர் கத்துதுங்க. ஆனா இதை இவன் விட்டுட்டானா மொத்தமா இவங்க எல்லாருமே வேலை இல்ல. அதனால கொஞ்ச நேரம் இருங்க என்னால முடிஞ்ச ட்ரை பண்றேன்னு இவனுடைய எம்பி ரொம்ப லோவா போனா கூட பரவாயில்ல நம்மள முடியும்னு சொல்லிட்டு லாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல அப்படி இப்படி எப்படியும் ஒரு வழியா இந்த ஃபயர் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா என்ன இதுவுமே ஒரு ஆஸ்ட்ராய்டு கீழே விழுந்த ஒரு பள்ளம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பள்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால இதை பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. உல்ஃபோடி தறி போந்து வந்துட்டு அவ்வளவுதாப்பா எல்லாம் முடிச்சான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது என்னதான் ஒரு உல்ஃபா இருந்தாலும் சரியான பயந்தாங்கொலியா இருக்கும். அதனாலதான் இந்த இடம் வெடிக்க போது எல்லாருமே சாக போறாங்கன்னு தெரிஞ்சதும் டக்குனு இந்த இடத்துல குழி தோண்டி உள்ள படுத்துக்குச்சு. ஆனா என்ன பண்றது இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிச்சு இல்லையா, அதனால ஏன் இந்த மாதிரி பண்ணு எல்லாரும் முடிச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துல நம்ம யூஜியோ சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது வாங்க டேரக்டா நம்ம சிட்டிக்கு போலாம்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வரோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாருமே என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. அதனால என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இவங்க இல்லப்பா இந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துச்சுப்பா, அது மட்டும் இல்லாம ஒரு கிரீன் கலர் ஆஸ்ட்ராய்டு கீழ விழும்போது ரொம்பவே பவர் வெளியில வந்துச்சா, அதனாலதான் என்ன ஆகுதோ ஏதாகுதோன்னு எல்லாருமே வந்து பாத்துட்டு இருந்தோம். அது கூட செத்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பயத்துல தான் இருந்தோம்ப்பா. ஏன்னா நீ காட்டுக்குள்ள தானே உன உல்ஃபி ஸ்லைம் கூட்டிட்டு போனேன், அதனாலதான் உனக்கு எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்தோம். நல்ல வேலை உனக்கு எது ஆகலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன மனசுக்குள்ளே நல்ல வேலை இவங்க ஆஸ்ட்ராய்டு நினைச்சாங்க, இல்லன்னா நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய பவரால தான் இந்த இடத்துல 2 ஆஸ்ட்ராய்டு விழுந்த மாதிரி ஒரு பள்ளமே கிரியேட் ஆயிருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களும் சரி ஓகேப்பா இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சோ தெரியல. இந்த கிளைமேட் எல்லாம் மாறி டக்குனு இங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டியா உருவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாளையில இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கை இயல்பா நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனும் சரி ஓகேங்க அப்படியே இருந்தா சரிதான் சொல்லிட்டு போய் தூக்கிட்டு மறுநாள் காலையில இருந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த கில்டர் மாஸ்டரும் அந்த பொண்ணு வந்துட்டு எப்பா யூஜி உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்கணும் என் கூட வரியான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவனும் சரி ஓகே என்னடா கொடுக்க போறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவன் இந்த சிட்டிக்காக நிறைய வெறுகு கடெல்லாம் வெட்டி கொடுத்தான் இல்லையா, அதுக்காக இவனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் இவனுக்கு பிடிக்கல, இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதையே வேணான்னு சொல்லுவானேன்னு இவங்க கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பெரியவரும் தம்பி நீ எனக்கு வயல்ல நிறைய பொருள் விளையறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிற, அதெல்லாம் நல்லபடியா இருக்குதுன்றதுனால உனக்காக ராயல் பிளட்ல இருக்கவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், அதனால இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுப்பான்ற மாதிரி இவன்ட்ட கொடுக்க இவனும் சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்கூல்ல எடுத்து வாயில வைக்க அடுத்த செகண்டே பைக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இதை பார்த்தது என்னங்க ஆச்சு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது இவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்க இந்த பெரியவர் மட்டும் இவனை பார்த்துட்டு இவனை மாதிரி ஒருத்தவனை பார்த்ததே கிடையாது. முதல் முறையா இந்த அளவுக்கு சாப்பாட ருசிச்சு சாப்பிடறவன இப்பதான் பாக்குறேன்னு இவன் சாப்பிட்ட மயக்கத்துல கீழே கிடக்குறான்றத பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை தன்னுடைய ரூமுக்கே கொண்டு போய் விட்டாங்களாட்டுக்கு. அதனால இவனை தூக்கத்துல எழுந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாம் யாரு எதுக்காக ப்ளூ மூன் சால்வேஷன் ஒரு டீம் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு அந்த இடத்துல எடுத்துட்டு வந்த எல்லா புக்கையுமே ஓபன் பண்ணி படிக்கலாம்னு பாக்குறான். ஆனா ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இதுல ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு எழுதிருக்கான்லாட்டுக்கு. அதனால என்னடா அது இப்படி இருக்கேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு பேப்பர்ல இருக்கிறது மட்டும் அழியாம இருக்குது. அதனால என்னடா அதுல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க தேடி கொள்ளணும். இவங்க எல்லாருமே நம்ம ப்ளூ மூன் சால்வேஷனுக்கு எதிரானவங்க. அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய தலையை கொண்டு வாங்க, உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எழுதி இருக்குது. அதனால இது எல்லாத்தையும் படிச்சு இதெல்லாம் சாதாரணமா தான் இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீழே முக்கிய குறிப்புன்னு போட்டு ஒருத்தனோட பேர் எழுதி இருக்கவும் அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட் ஒருத்தன் படிச்சு பார்த்துட்டு ஓ அடுத்தது அட்வென்ச்சர் யூஜின்ற பையனை போட்டு தள்ளணுமா இதை வந்துட்டுடா செல்லக்குட்டின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस நீங்க பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் அதே நேரத்துல சின்னதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வேண்டி இருக்கக்கூடிய எபிசோட் என்னதான் கொஞ்சம் ஃபில்லரா இருந்தாலும் இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு குரூப்பை பத்தி காட்டியிருக்காங்க. அதுவும் சும்மா மேலோட்டமா காட்டியிருக்காங்க. இருந்தாலும் கடைசியில யூஜி போட்டு தள்ளுறதுக்கே மிஷினரிஸ் எவனோ ஒருத்தன் வச்சிருக்கான். அவன் இவனை தேடி வந்துகிட்டு இருக்கான். அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அந்த மிஷினரி எப்படி அவன் தடுப்பான்றது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.